almost 150 employees are working there, and trying to contribute back to the society and bringing harmony among the village people. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுங்கிறது தான் இன்டென்ஷன். இயற்கை விவசாயி கம் இயற்கை ஆர்வலர், அதனால் இயற்கை மாடு நாட்டு மாடுகளை வச்சு நிறைய பண்ணிகிட்ருக்கோம். வால்யூமில் பண்ணுங்கிறது தான் இன்டென்ஷன். த இன்டென்ஷன் இஸ் நாட் டு மேக் மணி, டு கிவ் பேக் டு த சொசைட்டி. சதீஷ்குமார், 6th-லேருந்து 12th வரைக்கும் இங்கே படித்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். பிஇ முடிச்சுட்டு எம்எஸ் யூஎஸில் பண்ணேன். ஒரு 11-12 இயர்ஸ் வந்து பயோமெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் மெடிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தேன். வென்டிலேட்டர், அனிமல் டிஷ்யூ, ஹார்ட் ஸ்டென்ட் வால் அந்த லைனில் இருந்தேன். அப்போ அதான் டெக்ஸ்டைல் பேக்ரவுண்டுங்கனால ஃபேமிலி பிஸ்னஸ் எடுக்கணும் அப்படிங்கும்போது கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து அவர் கிரியேட் பண்ணதில் வந்து உட்கார்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு 10 to 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் என்னால் என்ன சேவ் பண்ண முடிஞ்சதோ அதில் வந்து இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஏர்ஜெட் மேனுஃபேக்சரிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு லாஸ்ட் 7-8 இயர்ஸ். என்னோட நேம் கவியரசு. நான் 7th to 10th இங்கே நவரசூரில் படித்தேங்க. பி செக்ஷனில் இருந்தேன். ஆஃப்டர் தட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூகேயில் ஒரு 10 years ஆப் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2016 I moved back to my native place, which is Tirupur. 2018 I have started a school. I'm a correspondent of a school. It's a CBSE school called Cotton Valley School in Tirupur. என் பேர் சேதுராமலிங்கம். நான் 1st standardலேருந்து 12th வரைக்கும் படித்தேன். ஆர்ட்ஸ் குரூப்பு. 6th to 10th வரைக்கும் படித்தேங்க. இப்போ பவர்லாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. அப்பா பேசுகிறேன் சார். என் பேர் ரமேஷ்குமார். எல்லாத்துக்கும் ஈஜின்னு சொன்னால் தான் தெரியும். நான் 4th-லேருந்து 12th வரைக்கும் படித்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். இப்போ வந்து நான் அந்தியூரில் இருக்கேன். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில் ராஜா. எனக்கு ஊர் இங்கே தான், அனுமன்பள்ளி வேமாண்டபாளையம். நான் எல்கேஜியிலிருந்து 12th வரலும் இங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் சிடி பண்ணேன். அதுக்கப்புறம் பிஹெச்டி டெக்கில் எம்பிஏ பண்ணேன். ரன்னிங் அவர் ஹோட்டல் ஐஸ்வர்யா இன் ஈரோடு. அதுக்கப்புறம் மாமாவோட சேர்ந்து கொஞ்சம் ரியல் எஸ்டேட், அப்புறம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபாடு இருக்குது. ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். என்னோட மாமா தான் எனக்கு காட் ஃபாதர். இன்னும் என்னை பற்றி சொல்ல போகணுன்னா, 9th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் பக்கத்தை காணாத மாதிரி வந்து கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டேன். குகன் சொன்ன மாதிரி எங்களை 10th விட்டால் இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துருவோம்னு சொல்லிட்டு எங்களை தூக்கி இன்டர்நேஷ்னல் சிலபஸில் போட்டாங்க ஸ்டேட் போர்டில். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு அன்னைக்கு கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். 10th வந்து மெட்ரிக் எழுதாமல் ஸ்டேட் போர்டுக்கு போனோம். அப்போது இந்த ஸ்கூல் வந்து எங்களை விடாமல் ஸ்டேட் போர்டில் போட்டு இவனை எப்படியாவது கொண்டுட்டு வந்துடணும். நல்லா தான் படித்தோம் 8th 9th வரலும். கொஞ்சம் அது விட்டுறலாம். எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்த இந்த இன்ஸ்பிரேஷன் தான் என் லைஃப்பில் இன்னைக்கு வரலும் வந்து மோர் அப்டக்கல்ஸ், ஆல் கிராசிங் பார்டர்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் மூலியமா தான் அன்னைக்கு எடுத்தோம். சரி படிச்சுட்டா நீ என்ன பண்ணாலும் விட்டுறாங்க, சரி படிச்சிருவோம் அப்படின்னு வந்து அதுக்கெல்லாம் இந்த டீச்சர்ஸ் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி ஆர்கனைசிங் கமிட்டி 1 year வந்து சூப்பராக பிளான் பண்ணி அட்டகாசமாக பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் டு ஆர்கனைசிங் கமிட்டி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என் பேர் சந்திரசேகர். இங்கே 1988 2000 வரைக்கும், அதாவது 1வது-லேருந்து 12வது வரைக்கும் ஹாஸ்டல் தான் இருந்தேன். அப்போ பூங்குடி மேடம்லாம் வந்து எனக்கு வார்டனாக வந்தாங்க நான் 2வது இருக்கும்போதே. அப்போ இருந்தே நான் இங்கே அனுபவம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஈரோட்டில் சிமெண்ட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன். என் பேர் ஜி சுரேஷ். 3rd-லேருந்து 12th இங்கே படித்தேன். மோஸ்ட்லி ஏ செக்ஷன், 12th பயோ டி செக்ஷன். engineer by graduation from NIT Trichy. After that, I am Lucknow MBA பண்ணேன். Now I am heading strategy for Equitas Bank in Chennai. The organizing committee, Raja, Vasan, Satish, எல்லாரும் they did a wonderful job. நாங்கள் எல்லாரும் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். பட் ஒவ்வொருத்தரையும் புஷ் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு இட் இஸ் ரியலி கிரேட். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் டூயிங் திஸ் வண்டர்ஃபுல் ஜாப். வுட் லைக் எவ்ரி ஒன் டு ஜஸ்ட் கிவ் அ ஹேண்ட் டு தெம். அண்ட் டீச்சர்ஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இங்கே இல்லை. அதனால் இத்தனை தூரம் எங்களுக்காக இங்கே வந்து எங்கள் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி எங்களை எல்லாம் வாழ்த்துருக்கு. எல்லாத்தையும் வாழ்த்தி எங்களை எல்லாத்தையும் இன்னும் மேலும் வளர ஊக்குவிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். மிக்க நன்றி. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஸ்கூல் இல்லைன்னா நான் இங்கே நின்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். வந்தேன் வனவாசம், மண்ணாக இருந்த என்னை மனிதனாக இருந்த என்னை புனிதனாக்கியது நவரசம். பிரகாஷ், கொங்கு இன்ஜினியரிங் 14 வருஷம் நவரசம், கொங்கு இன்ஜினியரிங், அழகப்பா யூனிவர்சிட்டி,
சொந்த ஊரில் இருக்கணும், சொந்தத்தோடு இருக்கணும்னா சொந்த தொழில் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. வித் மை ஓன் பிஸ்னஸ். தேங்க்யூ. நல்ல வேலைப்பா, ஸ்டேட் போர்ட் போட்டாங்க, வெளியே போயிருந்து நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் போயிருந்து வெளியே அனுப்புனாங்க, நீ புரிஞ்சுக்கல. சுரேஷுங்க 10th வரைக்கும் இங்கே படித்தேன். தேங்க்ஸ். இங்கே எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் நவர்ஸ் தான் படித்தேன். ஆஃப்டர் திஸ் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் பயோகெமிஸ்ட்ரி, தென் ஃபர்தர் பிஹெச்டி இன் பயோமெடிக்கல் சயின்சஸ், then 2 postdocs from neurology and neuropathology. Now currently I am holding 2 positions, that is scientist at Center for DNA Fingerprinting and Diagnostics, Hyderabad, and faculty at National Institute of Mental Health and Neurosciences, Bangalore. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன், பி செக்ஷன். என் பேர் பூங்கொடி. ஸோ இங்கே முடிச்சுட்டு பிசிஏ சிடி பண்ணேன், எம்சிஏ கொங்குல தான் பண்ணேன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் நவரசன் அப்புறம் கொங்கு. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போது நான் வந்து எக்ஸபர் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறேன், ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டி. மேம், எல்லா மேம்க்கும் நான் தேங்க்யூ சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஆர்கனைசிங் கமிட்டிக்கும் தேங்க்யூ ஸோ மச். இது நிஜமாலுமே எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் சதீஷ். ஒரு 4-5 பேர் சதீஷ்குமார் இருக்கங்காட்டி நிறையா கொஞ்சம் பிரகாஷ் சதீஷ் தான் அதிகம். இன்றைக்குமே பார்க்கும்போது அதுதான் சொன்னாங்க எல்லா கிளாஸ்லேயும். ஸோ நான் 5th-லேருந்து 12th வரைக்கும் ஹாஸ்டலு இங்கே தான் படித்தேன் நான். அப்புறம் 12th அப்புறம் பிஎஸ்சி பண்ணேன் கொங்கில், அப்புறம் எம்எஸ்சி பாரதியார் யூனிவர்சிட்டியிலிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆர்கிடெக்டாக 20 இயர்ஸ். இன்னொன்று இப்போ வந்து டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு எல்லாம் பண்ணோம், நீங்களும் அதுக்கெல்லாம் மதித்து வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் இங்கே வந்ததில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓரளவுக்கு எல்லோரும் பேசினாங்க, ஒரு சிலருக்கு தெரியல. ஸோ ஒரு சிலர் வந்து அவங்களே வாண்டடாகவும் வந்து பேசினாங்க, ஒரு சிலர் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் லேட்டாக. உதாரணத்துக்கு என்ன சொல்ல போனால் நிறைய டீச்சர்ஸ்க்கு முடி கொட்டுச்சுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் நான் பண்ண கொட்டத்துக்கு நிறைய பேர்த்துக்கு எனக்கு தெரியவும் இல்லை. அதனால் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதுவும் இல்லாமல் இது 1 இயர் எஃபர்ட்டு. ஸோ 1 இயரில் நிறைய பேர் வந்து உள்ளே வந்து செஞ்சாங்க, சில பேர்னால செய்ய முடியாமல் போயிடுச்சு. பட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. டீச்சர்ஸ் வந்தவங்களுக்கும் தேங்க்ஸு, முக்கியமாக பிரின்சிபல் மேடமுக்கு. அதை விட என்னென்னா இன்றைக்கி நமக்கு இந்த இடம் கொடுத்த இப்போ இருக்கிற கரண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா இல்லாட்டி நம்ம வெளியில் எங்கேயாவது போய் சொல்லியிருந்தோம்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும். ப்ளஸ் த கரண்ட் பிரின்சிபல் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்ஸ். 12th வரைக்கும் படித்தேன். ஸோ 10th-லையும் 12th-லையும் கொஞ்ச நாள் நான் ஹாஸ்டல்லே இருந்திருக்கேன். ஸோ எனக்கு ஹாஸ்டல் லைஃப், டே ஸ்காலர் லைஃப், ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு தெரியுது. எனக்கு காலேஜில் கூட நிறைய ஃபேஸஸ் அண்ட் நேம்ஸ் மறந்துட்டேன். இங்கே வந்து ஸ்கூலில் பசங்களோட நேம்ஸோ ஃபேஸோ எதுவுமே எனக்கு மறக்கலை ஃபார் சம் ரீசன். அது அப்படியே ஒரு ரெஜிஸ்டர் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்க்குறப்ப கூட 1 or 2 மேபி கொஞ்சம் ஃபேஸஸ் மாறி இருந்தது. பட் எல்லாத்தையும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் டீச்சர்ஸ் அஃப்கோர்ஸ் எங்களுக்கு யாருனாலையும் மறக்க முடியாது. எல்லாத்துக்கும் எல்லா டீச்சர்ஸ் ஞாபகம் இருந்தது. பசங்களோட பேசிட்டு இருக்கிறப்ப கூட அது நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம். பட் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு எங்களோட பேசஸ் ஞாபகம் இருக்காது. பிகாஸ் எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் டீச்சர்ஸ், உங்களுக்கு thousands of students and still going on. ஸோ அந்த யூ ஆர் பேரிங் த knowledge, this torch of knowledge, still. ஸோ அதனால் எங்களுக்கு யாராவது ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ நிறைய பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் பொறுமையாக இன்னும் உட்காந்து நாங்கள் பேசுகிறதையும் கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக ஆவலாக வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது கூட நிறைய பேர் வருவீங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. பட் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நீங்கள் எங்களை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நன்றி. நிறைய பேர் எமோஷ்னலாக பேசுனீங்க, ரொம்ப அதை கேட்குறப்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் ஜூலியட் மேம், தேங்க்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் ஸ்டாஃப். வந்து இங்கே 3 பேருக்கு நீங்கள் அந்த ஷீல்டு கொடுத்தீங்க. பட் மறுபடியும் நாங்கள் அப்போ சொன்ன மாதிரி தான், திஸ் இஸ் நாட் லைக் 1 or 2 or 3 மெம்பர் டீம்ஸ் எஃபர்ட். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் 1 இயராக பிளான் பண்ணோம். ஸோ நிறைய பேச்சஸ் நடுவுலையும் பண்ணாங்க. ஆக்சுவலி நாங்கள் கூட யோசித்தோம் 1 இயராக பிளான் பண்ணமே, எங்களுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேட்ச் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு வருத்தம் இல்லை, ஏன்னா அதோட இன்புட்ஸ் வந்து நிறைய டீச்சர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க, மேனேஜ்மெண்ட், அது செக்ரட்டரி சார் இல்லை எல்லா பிரசிடென்ட் சார் எல்லாருமே அந்த இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கிறப்ப கூட அவங்க கிட்ட ஃபீட்பேக் அண்ட் இன்புட்ஸ் வாங்கி பண்ணோம். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தால் கூட அது எங்களால் எவ்வளோ முடியுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணோம்னு நினச்சோம். ஸோ ஐ திங்க் வி டிட் சம் ஜஸ்டிஸ் டு தட் ஆக்சுவலி.
ஸோ அண்ட் ஒன் மோர் திங் நான் சொன்ன மாதிரி